still keeping those people because எனக்கு அடிக்கடி சத்தம் கேட்குறது ஒன்று என் ஊழியத்தில் பாஸ்டர் கல்யாணம் சொன்னார், அன்னைக்கு இருந்த துடிப்பு இன்னைக்கு மாறலன்னு காரணம் தெரியுமா? 50 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார், நீ இல்லைன்னா எனக்கு வேறு ஆள் இல்லைடான்னுட்டு. அப்போ என் காதில் கேட்குது, நீ இல்லைனா சன், இஃப் யூ டோன்ட் கோ ஐ ஹவ் நன். அது அடிக்கடி என் காதில் கேட்குறதுனால தான். நான் இல்லைன்னா மற்றவங்க செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்ய முடியும். அவர் என்ன நம்புகிறார்ல, என்ன நம்புகிறார்ல, என்னை நம்பி தானே கொடுத்தாரு, என்னை நம்பி தானே வாழ்கிறாரு, என்ன பண்ணி தானே செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ நானும் இல்லைன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லி தான் அந்த துடிப்பு மாறாமல் ஓடுவதற்கு என் தேவன் எனக்கு கொடுத்து செய்திருக்கிறார். நான் மிஷினரியாக போகும்போது எனக்கு ஒரு டெடிகேஷன் சர்வீஸ். பாஸ்டர் தயானந்தன் இருந்த வீட்டு முன்னால் இருந்த வாடகை வீட்டில் இருந்தோம், 2 பேரும் சேர்ந்துருந்தோம். அந்த வீட்டு முன்னால் இருந்த சின்ன ஒரு இடத்துல தான் ஒரு சாயங்காலத்தில் வச்சாங்க. பாஸ்டர் பாஸ்கரதாசன் தான் ப்ரீச்சர். உங்களுக்கு பாஸ்கரதாசனை தெரியுமோ தெரியாதோ? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முயற்சித்தாலும் ஒரு செய்தியெல்லாம் இப்போ இல்லை. அந்த நாட்களில் எல்லாம் வந்துடுது, பேசுனது பேசாதெல்லாம் வந்துடுது. அங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி என்னத்தையோ போட்டுறானுங்க. அதனால் பேசுனதும் வருது, பேசாததும் வருது. எனக்கு இதெல்லாம் இல்லை. அவர் பிரசங்கத்தை முடித்து அவருக்கு கணீர்னு ஒரு குரல் உண்டு. அவர் அப்படியே ஜனங்களை நடத்தி எங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது, உனக்கு காலேபின் ஆவியை தருவேன்னு சொல்லி அந்த பழம் பெரும் முற்கோபியான பாஸ்கரதாசன் அவர்கள், ஏன்னா மகனே கிட்டார் தப்பாக போட்டான்னா தூக்கி எறிஞ்சிருவார். ஆனால் கோபத்தோடு இல்லை, மிகவும் பாசத்தோடு என் மேலே கை வச்சு காலேபினாவே தர்றன்னாரு. அந்த தேவ மனிதன் மூலமாக வந்த அதே கிருபைகள் இன்றைக்கு என் சரீரத்திலையும் ஆவியிலையும் என் ஆத்மாவிலையும் பொங்கி வழிகிறதை நான் பார்க்கிறேன். எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும், உடுக்க உடை இல்லாமல் போனாலும், குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனாலும், என் ஆண்டவர் என்னை தன்னுடைய வலது கையிலேயே தூக்கி சுமந்தார். ஐயா, என்னை தூக்கி சுமந்தா. போராட்டம் நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும், சாராளன் ஒரு அழகா பாடினாங்க, போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபை இல்லை. அதான் கிருபை. பக்கத்தில் சொல்லுங்க, எவன் வேணோ என்னெல்லாமோ சொல்கிறான். சொல்லுங்க, நான் சொல்லிட்டு பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், அங்கே போய் அங்கே ஜெபக்குமார்னு வந்தார், அவர் எங்களெல்லாம் அப்படி கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாருன்னு. எவன் வேணோ கிருபை என்னன்னு சொல்கிறான். போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க தேவகுமாரன் விசுவாசத்தில் நான் ஜீவித்து சேவிக்க பலனளித்த. நான் பாடுறையா, நான் பாடுறேன், கிருபையில நிக்கிறேன், பாடுறேன். கிருபையால் நிலை நிற்கிறோன்னு பாடுறதில்ல, நிற்கிறேன். என்ன வந்தாலும் சரி, கிருபையில நிற்கிறேன். அவருடைய விசுவாசம், அவர் மேலே வச்ச விசுவாசத்தினால. நீங்கள் பக்கத்தில் திரும்பி கேளுங்க, நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.